மெய்ப்பொருள் நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருத்தவங்க. இவங்க திருக்கோவிலூர் என்ற இடத்துல ராஜதானியாக கொண்ட குறுநில மன்னர். இவர் சிவனடியார் வேடமே மெய்யான பொருள் என்று நம்பிக்கையோடு வாழ்ந்தமையால் மெய்ப்பொருள் நாயனார் என்று பெயர் பெற்றார். அறநெறி தவறாது நல்லாட்சி நடத்தி குடிகளை காத்து சிவாலயங்களில் திருவிழாக்கள் முறையாக நடத்தச் செய்து வந்தார். இவருக்கு முத்தநாதன் என்ற பகையரசன் இருந்தான். பல முறை போர் புரிந்தும் முத்தநாதனால மெய்ப்பொருள் நாயனாரை வெற்றி பெறவே முடியல. அதனால சூழ்ச்சி செஞ்சாரு. சிவனடியார் வேடத்துல அரண்மனைக்குள்ள நுழையிறாங்க. மன்னன் அவரை உண்மையான அடியார்னு நம்பி மகிழ்ச்சியோட அவரை வரவேற்றாரு. முத்தநாதன் ஒளித்து வைத்திருந்த கத்தியை வைத்து மெய்ப்பொருள் நாயனாரை குத்திட்டாங்க. ஆனால் மன்னரோ பணியாளர்களிடம் இந்த அடியாருக்கு யாராலும் தீங்கு வரக்கூடாது, பத்திரமாக விட்டு வா என்று சொல்லி அவரை மன்னிச்சு அனுப்புறாங்க. சிவபெருமான் மெய்ப்பொருள் நாயனாருக்கு காட்சியளித்து அவங்களுக்கு அருள்றாங்க. இவரை பற்றி பெரிய புராணத்தில் சேக்கிழார் பாடல் எழுதியுள்ளார். எல்லோரிடத்துலையும் அன்பா இருந்து நமக்கு கெட்டதை செஞ்சவங்களுக்கும் நம்ம நல்லதே செஞ்சா கடவுள் எப்போதும் நமக்கு நல்லதான் செய்வாங்க.